வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர், திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒரு வழியா இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஷெட்யூலை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுல பார்க்கும்பொழுது முதல் கட்டத்திலேயே ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே தமிழ்நாடுக்கு 39 தொகுதிகளுக்கும் பாண்டிச்சேரி ஒரு தொகுதிக்கும் எலெக்ஷனை வச்சு முடிச்சிடுறாங்க அப்படிங்கிற ஒரு பிரஸ் ரிலீஸ்ல நம்ம பார்க்க முடிஞ்சது. தொடர்ந்து இந்த கடந்த ஒரு மாசமா நீங்க பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் ஒரு 5 முறை வந்து விட்டார். இன்னும் ஒரு 2-3 தடவை வருவாரு அப்படின்னு தோணுது எப்படியுமே. சோ இந்த என்டையர் எலெக்ஷன் ஷெட்யூலே மோடியோட சௌரியத்துக்காக பாஜக போட்ட பிளான் வெறும் இவங்க அனௌன்ஸ் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு தாட் ஒரு விமர்சனத்தை நிறைய பேர் எழுப்பியிருக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒன்றும் புதுசு இல்ல. நீங்க இன்னைக்கு மக்களவை தேர்தல் மட்டும் இல்ல, பல மாநிலங்கள்ல மாநிலத்திற்கான தேர்தல் நடைபெறும் பொழுது பிரதமராக இருக்கக்கூடிய மோடியுடைய வசதிக்கு ஏற்றாற் போலதான் தேர்தல் ஆணையம் தேதிகளை வச்சிருக்கின்றது தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல குறிப்பா தமிழ்நாடு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ன்றது நம்ம எதிர்பார்த்ததுதான். ஏன்னா தொடர்ச்சியாவே ஒரு 3-4 தேர்தல்களா முதல் ஃபேஸ்லயே தமிழ்நாடு வச்சிருந்தாங்க. முன்னாடி 2004 நினைக்கிறேன் நினைவு சரியா தான் முதல்ல இவிஎம் வந்தப்போ அப்போ மட்டும் 2 ஃபேஸா வச்சிருந்தாங்க தமிழ்நாடு. மற்றபடி பொதுவாகவே ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல தான் வச்சிட்டு இருக்காங்க. நம்ம எப்பவும் போல நம்ம 40 நாள் 45 நாள் ஏற்கனவே 42 நாள், நீ 46 நாள் தேர்தல் முடிவுக்காக காத்திருக்கணும் என்பதாக பார்க்க வேண்டியதா இருக்கு. தேர்தல் ஆணையம் இப்ப இதெல்லாம் தாமதப்படுத்தினாங்க போனாங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் அடிக்கடி மோடி வந்துட்டு போறாரு நீங்க சொன்னீங்க. நான் ஏற்கனவே கூட என்னுடைய ஐயப்பாட்டை வெளிப்படுத்துங்க. ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஒண்ணு இல்லாத கருத்து கணிப்புகள்ன்ற பேர்ல பிஜேபிக்கு ஏதோ ஓட்டு இருக்கு, ஓட்டு பர்சன்டேஜ் ஒரு சிலர் ரொம்ப ஹைப் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பர்சன்டேஜ் ஒரு வின்னிங் மார்ஜினா இல்லைன்னா கூட 2 தொகுதி வரும், 3 தொகுதி வரும், 6 தொகுதி வரும்லாம் ஒரு சும்மா ஒரு ஒண்ணு கிரியேட் பண்றாங்க. இதை கிரியேட் பண்றாங்க. மோடி வந்துட்டு போறது இதையும் நம்ம கோரிலேட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒண்ணு இன்னமும் பிஜேபி அலையன்ஸும் அதிமுக அலையன்ஸும் செட் ஆகல. இப்ப இன்னைக்கு என்ன மாதிரியான செய்திகள் உலா வருதுன்னா, அதுல தெரிய வருதுன்னா, ஓ பன்னீர்செல்வம் அவரை வச்சு இந்த சின்னத்துக்கு ஏதாவது இடையூறு பண்ணலாமான்ற மாதிரியான ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு. இப்ப இன்னும் கூட தேர் இஸ் a possibility of ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா கடைசி கட்டத்துல இப்ப இவங்க அச்சப்படுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அச்சப்படுறதுக்கும் அடிப்படை இருக்கு. ஏன்னா நம்ம மகாராஷ்டிரத்தை பாக்குறோம். நீங்க இவருக்கே முலாயம் சிங்கே இவங்க ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி பார்த்தாங்க. சின்னத்தை புடுங்கினாங்க முதல்ல. அந்த மாதிரியான சூழல்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல உறுதியா இருக்க கூட்டணி, அது தொடர்ச்சியா 10 ஆண்டுகளுக்கு மேல தொடர்ந்துட்டு வர கூட்டணி திமுக தலைமையான மதசார்பற்ற முற்போக்கு ஜனநாயக கூட்டணி இருக்கு. வேற கூட்டணிகளே இல்ல. இப்ப இதையும் இந்த தேர்தல் தேதி அறிவிச்சுட்டாங்க. இப்போ ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் வந்துருச்சு. எப்படியா அவங்க ஃபார்ம் பண்ணி ஆகணும். 2 நாள்ல 20ஆம் தேதியில இருந்து நாமினேஷன் போது இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய சூழல்ல இருக்கும். இதுல 2 விஷயங்கள். ஒண்ணு இப்ப தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே தேர்தல் நடத்துறாங்க. அதுவும் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெச்ல நடத்தி முடிச்சிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். தமிழ்நாட்டுக்கு இணையாக சீட்ஸ் வைத்திருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள், பீகார்லாம் பாத்தீங்கன்னா இதே 40 சீட்டு கிட்டத்தட்ட தான் இருக்கு அங்கேயும். ஆனா அங்க பல ஃபேசஸ்ல இவங்க தேர்தல் நடத்துறாங்க. மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க எல்லாமே பல ஃபேசஸ்ல பிரிச்சு நடத்துறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. ஆனா தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் ஒரே ஃபேஸ்ல, ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல தமிழ்நாடுனா செகண்ட் ஃபேஸ்ல கேரளாவை வச்சு முடிச்சிடுறாங்க. ஒருவேளை இங்கெல்லாம் நமக்கு ஓட்டு தேராது, இதெல்லாம் நம்ம எவ்வளவு தூரம் முயற்சி பண்ணாலும் இங்க வராது ஓட்டு, அதனால முதல்ல முடிச்சு விட்டு அனுப்பிச்சிருவோம், அதுக்கப்புறம் நமக்கு எங்க வாக்கு வங்கி ஒரு ஸ்டேபிளா இருக்கோ அங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், அங்க பல முறை போய் பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இதை பண்றாங்களா அப்படிங்கிற கேள்வி ஒண்ணு. 2, இந்த மாதிரி அதிரடியா அறிவிக்கும் பொழுது, ஒரே கட்டத்துல நடக்கும் பொழுது என்ன மாதிரியான நெருக்கடிய இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுக்கு கொடுக்க போகுது? நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, நீங்க தேர்தல் களத்துக்கு போகணும், கான்ஸ்டிடியூவன்சிஸ் பெருசு, பிரச்சாரம் பண்ணணும், மக்களை போய் சேர வேண்டிய ஒரு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. இது என்ன மாதிரி இடையூறுகளை ஏற்படுத்தும்? அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்ப தமிழ்நாட்டுல அவங்களுக்கு ஒன்றும் வராது அப்படின்றது தெரியும். ஒரே கட்டத்தில் நடத்துறாங்க. ஆனா அதை ஒரே கட்டத்துல நடத்துறது 3வது கட்டத்திலயும் 4வது கட்டத்திலயும் நடத்துறாங்க. கட்டத்துல நடத்துறாங்க. இதுல என்னன்னா இப்ப நீங்க 2 விஷயம் என்னன்னா, நீங்க சொன்னது மாதிரி நேரம் கன்ஸ்ட்ரைண்ட் ஆயிடுது. 20ஆம் தேதி நாமினேஷன், ஹார்ட்லி 4 days ப்ராசஸ் ஆரம்பிக்கிறது.
அதுக்கப்புறம் 27ஆம் தேதி வந்து நாமினேஷன் முடியுது, 29 ஸ்க்ரூட்டினி எல்லாம் முடியுது, 19 எலெக்ஷன். இங்க எலெக்ஷனை ப்ரொலாங் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகுனா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் தான் மிக கடுமையா வந்து பிஜேபி எதிர்ப்பு வந்து இருக்கு. இந்த பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுது. இந்த பிரச்சாரங்கள் போது நாடு முழுவதும் தேர்தல் நடக்கும் பொழுது தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய பிரச்சாரங்கள் ப்ரொலாங் ஆச்சுன்னா அது மற்ற மாநிலங்கள்ல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ம். நீங்க வந்து எலக்ட்ரல் பாண்டா இருக்கட்டும், இல்ல வந்து இவங்களுடைய அடாவடிகளா இருக்கட்டும், இல்ல வந்து இவங்க பண்ணிருக்கக்கூடிய கொடுமைகளா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப விரிவா விவரமா பேசக்கூடியது. இன்னொன்னு, தமிழ்நாடு தான் இன்றைக்கு வந்து தலைமை ஏற்றிருக்கு. அவங்க எதிர்க்கக்கூடிய கூட்டணிக்கு ஒரு பெரிய களமா அமைச்சிருக்கிறது தமிழ்நாடு தான். அந்த வகையில வந்து இப்ப நம்ம வந்து மேம்போக்கா பார்த்தோம்னா இவங்க ஃபர்ஸ்ட் பேஸ்ல எப்போ நடத்துறதானே நடத்திருக்காங்கன்னு மாதிரி நினைக்க தோணுது. ஆனா இன்னும் அதுல வந்து ரொம்ப டீப்பா போய் பார்த்தோம்னா இவங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சார காலகட்டத்தை வந்து குறைக்கிறாங்க. பிரச்சாரம்னா நான் சொல்றது வந்து களத்துல போய் தேர்தல் பிரச்சாரம் இல்ல. இப்ப நமக்கு வந்து 4th phase 5th phaseல இருந்ததுன்னா நாம இந்த மொமெண்டம் இருக்கும், பிஜேபி எதிர்ப்புன்ற மொமெண்டம் வந்து சஸ்டெயின் ஆயிட்டே இருக்கும் தமிழ்நாட்டுல. நீங்க April 19 எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தேர்தல் தொடர்பான இல்ல வந்து பிஜேபி தொடர்பான பிரச்சாரங்கள் இங்க முன்னெடுக்கிறோம் இல்ல வந்து பேசினா கூட அது பேசு பொருளாகாது, மற்ற மாநிலங்களுக்கு அது செய்தியா போகாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது இப்ப நீங்க வந்து அவங்க வந்து தமிழ்நாடு வந்து வெறும் 40 சீட்டு இது போனா போகுது அப்படின்ற மனநிலை மட்டும் இல்ல, இவங்களுக்கு லாஸ்ட் பேஸ்ல நடத்தலாம், இல்ல வந்து 4வது பேசோ 5வது பேசோ நமக்கு நடத்தினா அது வரைக்கும் நம்ம பிஜேபி பத்தி பேசிட்டு இருப்போம், ஏதோ ஒரு தளத்துல பேசிட்டே இருப்போம். அப்ப அது வரைக்கும் ஏன்னா தேர்தல் போது நீங்க வந்து நாடு முழுக்க வந்து போக்கஸ் வந்து ஒரு சேர இருக்கும், தேர்தல் தான் பார்ப்பாங்க. சாதாரணமா தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வுன்னா வந்து எல்லா நிகழ்வுகளும் வந்து தேசிய முக்கியத்துவம் பெறாது. ஆனா தேசிய அளவில் ஒரு தேர்தல் நடக்குதுன்னு போது தமிழ்நாட்டுல ஒரு விஷயம் பேசப்படுதுன்னு போது அது தேர்தல் நேரத்துல நீங்க வந்து ஊடகங்கள் கூட என்னன்னா அந்த நேரத்துல கொஞ்சம் அந்த அந்த அவங்க பயஸ் லெவல்ல இருந்து கொஞ்சம் மாறுவாங்க, எல்லாரோட செய்திகளையும் காட்டணுன்ற மாதிரியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அப்போ இது வந்து பிஜேபிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்ன்றத ஒரு காரணம் முத கட்டத்திலேயே நம்மளை வச்சு முடிச்சாரு. நீங்க போங்கப்பா, நீங்க முடிச்சு உங்களை அனுப்பிச்சிடுறோம், நீங்க பேசினீங்கன்னா எங்களுக்கு இங்க பாதிப்பு வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையும் இருக்கு. ஓகே. இதுல அட்வான்டேஜ் என்ன இருக்கு? இப்ப மாநில கட்சிகளுக்கு இதுல என்ன அட்வான்டேஜ்? இப்ப இவ்ளோ அவசர அவசரமா நடத்துறாங்கல்ல. இல்ல மாநில கட்சிகளுக்கு அட்வான்டேஜ்னு இல்ல. இப்ப நாம வந்து இவங்க என்ன நெருக்கடி கொடுத்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய அல்ல வந்து அதை ஓவர் கம் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கும் பர்டிகுலரா தமிழ்நாடுல. ஏன்னா நம்ம வந்து பாதிப்புகள்னு பெருசா எதுவும் இருக்காது. ஏன்னா இவங்க அலையன்சஸ் எலெக்ஷன் அலையன்சஸ் தான் முடிச்சிட்டோம். இல்ல இது இது வந்து பாதிப்புகள்னா அவங்களுக்கு ஏற்படுற பாதிப்பு, நம்மால் ஏற்படக்கூடிய பாதிப்பை அவங்க குறைச்சிருக்காங்க. நமக்கு 4வது கட்டத்துல 5வது கட்டத்துல தேர்தல் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா மற்ற மாநிலங்கள்ல இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ இந்த நேரத்தை போய் சேரும். இப்ப நீங்க தொடர்ந்து இப்ப எலெக்ஷன் இல்லாத நேரத்துல நம்ம நடத்துற போராட்டமோ இப்போ நம்ம இங்க இருக்கக்கூடிய நடவடிக்கைகளோ எல்லா மாநிலத்துக்கும் போகாது. தேர்தல் நேரத்துல அது வந்து போகல. இப்ப எப்படி வந்து ஒரு தனிநபரா இருக்கிறவங்க வந்து ஒரு கட்சியில பொறுப்பாளராக கூட இருப்பாங்க, ஆனா எலெக்ஷன் வந்தா யாருக்கு லைம் லைட் இருக்கும்னு கேட்டீங்கன்னா கேண்டிடேட்டுக்கு லைம் லைட் இருக்கும். அந்த மாதிரி தேர்தல் வந்துச்சுன்னா நம்ம மாநிலத்துல தேர்தல் தொடர்பாக நடக்கக்கூடிய செய்திகள் எல்லா இடத்துக்கும் போகும். அப்ப இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப இங்க வந்து பிஜேபியினுடைய ஒரு அடாவடியை வந்து நாம ஏதோ ஒண்ணு நாவலா வந்து ஒண்ணு பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஈஸியா போய் மக்கள் கிட்ட போய் சேர்ற மாதிரி நாவலா ஏதோ ஒரு விஷயம் பண்றோம், அது உடனே ஒரு செய்தி ஆகுது, தேசிய செய்தி ஆகுது. அப்ப அதோட இம்பாக்ட் பீகார்ல இருக்கும், யூபில இருக்கும், ராஜஸ்தான்ல இருக்கும், எம்பில இருக்கும், இந்த மாதிரியான ஒரு சூழல்லாம் இருக்கு. அதை தவிர்த்து இருக்கிறாங்க. இப்ப நமக்கு வந்து இவங்க வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஏற்படுத்துவாங்கன்னு நமக்கு தெரியும். இங்க வந்து அந்த மாதிரியான ஒரு திடீர்னு அறிவிச்சுட்டாங்க தேர்தல், கூட்டணி பேசணும், சீட்ஸ் ஷேர் பண்ணணும், கேண்டிடேட் வந்து போடணும் அப்படின்ற பிரச்சனை எல்லாம் நமக்கு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நம்ம கூட்டணியில இருக்க கட்சிகள் வந்து இப்ப கம்யூனிஸ்ட் எல்லாம் வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்க வந்து இப்ப எல்லாரையும் பார்த்துருக்காங்க. இன்னைக்கு கூட தலைவர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அதனால நமக்கு அதனால இல்ல, அவங்களுக்கு ஏற்படுற பாதிப்பு குறைக்கிறதுக்கு இதை வழி பண்ணிருக்காங்க. தேர்தல் தேதி வந்து ஏப்ரல் 19, வாக்கு எண்ணிக்கை வந்து ஜூன் 4. கிட்டத்தட்ட 45 நாள் நடுவுல வந்து இருக்கு. பொட்டி பத்ரம் பிகிலு அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இடைவேளை இருக்கு. இந்த இடைவேளையில ஏதாவது முயற்சி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதற்கான ஒரு இதுதான் இந்த தேர்தலை ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வைக்கிறதுக்கான காரணமா? மீண்டும் மீண்டும் வந்து தேர்தல் ஆணையர்களா இருக்கக்கூடியவர்கள் வந்து பழைய பல்லவியே பாடுற மாதிரி வந்து இது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது, போக முடியாதுன்றாங்க. அது எப்படி அவங்களால அது மாதிரி பேச முடியுதுன்னு தெரியல. நாம அவங்க அப்படிதான் பேசுவாங்க, அதனால அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா பொதுவாவே வந்து இப்ப இதை டேம்பர் பண்றதுக்கான இல்ல மால் பிராக்டிஸ் பண்றதுக்கான ஸ்கோப் எல்லாம் இருக்குன்னு நம்ம பாக்குறோம். தமிழ்நாட்டுல வந்து நம்ம வந்து இந்த எலக்ட்ரல் ப்ராசஸ் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம். அதனால நம்ம நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால இந்த டேம்பர் பண்றதுக்கான வாய்ப்புகளை வந்து நம்ம வந்து எல்லா வகையிலும் வந்து சீல் பண்றோம்.
இப்ப நான் அதான் சொன்ன மாதிரி நீங்க வந்து தேர்தலுக்கு முன்னாடியே தேர்தல் வருதுன்னா தேர்தலுக்கு இப்ப வராது பொட்டியெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. இவிஎம் எல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. வந்துட்ட பிறகு வந்த உடனே அதை செக் பண்ற ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். செக் பண்றதுக்கு வந்து ரெகனைஸ் பார்ட்டிஸ் மட்டும் தான் பர்மிட் பண்ணுவாங்க. இங்க திமுகவும் அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி இவங்களை சார்ந்தவங்க வந்து போய் அதை செக் பண்ணலாம். செக் பண்ணி அதை வந்து பிங்க் பேப்பர் சீல்ல சைன் பண்ணலாம். இதெல்லாம் திமுக வழக்கறிஞர் அணி வந்து சிறப்பா பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. போன போன முறை என் தேர்தலே அது மாதிரிதான் பண்ணாங்க. நான் கண்டெஸ்ட் பண்ண தேர்தலே. அதனால அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் கூட நமக்கு என்னன்னா எங்க நமக்கு வந்து ஒரு ரொம்ப அச்ச உணர்வு வருது இல்ல வந்து நம்ம பாக்கணும்னா அடிக்கடி மோடி வந்துட்டு போயிருக்கா. நான் சொன்ன அந்த நரேட்டிவ் செட் பண்ணிருக்காங்க. 2 தொகுதி ஜெயிப்போம், 3 தொகுதி ஜெயிப்போம். இப்ப அதுக்கான ஸ்கோப் இருக்கிற மாதிரியான இடங்கள்ல எங்கேயாவது இவங்க ஏதாவது பண்றதுக்கு முயற்சி பண்றாங்களான்றது வந்து நம்ம வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்து பார்க்க வேண்டிய நிலையில இருக்கோம். ஏன்னா இப்ப வந்து அவங்க வந்து அதை வந்து அதுக்காகவே மோடி அடிக்கிறது நீங்க சொன்னது மாதிரி நான் எங்கேயுமே வராதுன்னு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி மோடி அவர்களுக்கு தெரியாம இருக்கும். அப்ப எதற்காக தமிழ்நாட்டுக்கு வர்றாரு? உள்ளபடியே வந்து இல்ல இங்க நமக்கு வந்து ஆதரவு இல்ல. நம்ம அடிக்கடி போய் மக்களுக்கு வந்து நல்லது பண்ணா மக்களுடைய ஆதரவு கொஞ்சமா திருப்பலான்னு ஏதாவது நியாயமான முயற்சி அது. அப்படி ஒரு நியாயமான முயற்சியா இருந்தா 1 வருஷம் முன்னாடி செஞ்சிருப்பாங்க, 2 வருஷம் முன்னாடி செஞ்சிருப்பாங்க. தேர்தல் தேதி வரப்போகுதுன்னு எல்லா உலகத்துக்கே தெரிஞ்ச பிறகு ஒரு 4 தடவை வந்துட்டு போறாருன்னா அதுக்கு அவர் வந்துட்டு போற உடனே இப்ப சில ஊடகங்கள்ல வந்து ஒரு இது வருதுன்னா அப்ப அதை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாம என்னதான் எல்லா ப்ரிசர்வ் இது என்ன சொல்றது தற்காப்பு நடவடிக்கையும் எடுத்திருந்தாலும் நம்ம வந்து பாதுகாப்பா வந்து அந்த பொட்டிகளை பாக்குறது போறதெல்லாம் இருக்கு. நம்ம பண்ணிதான் ஆகணும். நீங்க சொன்ன மாதிரி கருத்து கணிப்புகள் தொடர்ந்து ஒரு 4-5 இன்னைக்கு கூட ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. எல்லாமே வந்து ஒரு நெரேட்டிவ செட் பண்ண முயற்சி பண்றாங்க. திமுகவுக்கு அடுத்த பெரிய கட்சி இன்னைக்கு பாஜக தான். 18% வாக்கு வங்கி இருக்கு. 5 சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே அந்த அளவுக்கு பாஜக வளர்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இவங்க இயர்மார்க் பண்ணி வச்சிருக்கிற தொகுதிகள் என்னென்ன? உண்மையிலேயே ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்ட கொண்டு வந்து நிறுத்தினா அங்க வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கள நிலவரம் என்ன? இப்போ நீங்க வந்து திமுக கூட்டணி முதல் நிலையில இருக்கு. அதை எதிர்த்து 2 கூட்டணி இருக்கும்போது அதுக்கு ஈக்குவலா வந்து முன்ன வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு வாக்கு சதவீதம் வேணும். அப்படி வந்து திடீர்னு ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் வந்து எமர்ஜ் ஆகி நிறைய வாக்குகள்லாம் வர்றதுன்றது சாத்தியக்கூறே கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது இவங்க இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் பண்றது வந்து கொங்கு மண்டலத்துல வந்து வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஏற்கனவே வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அவங்க கன்னியாகுமரியில வந்து அங்க வந்து பிரசன்ஸ் இருக்காங்க. அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது. ஆக இதெல்லாம் வந்து இவங்க டார்கெட் பண்றதுக்காக செட் பண்ற நரேட்டிவ் தான் அது. அதனாலதான் இவங்க 4, 6, 2ன்ற மாதிரியான நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களோட டார்கெட் வந்து அங்கதான் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அங்கதான் பண்ணணும்ன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. இன்னொன்னு இந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்ண சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா ஒரு அன்டிசைடட் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுல ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வந்து கவர் பண்ண முடியும்ன்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா என்னுடைய பார்வையில இப்ப இவ்வளவு தேர்தல் பார்த்துட்டு வந்திருக்க சூழல்ல இன்றைக்கு எப்படி பார்த்தாலுமே வந்து வாக்கு வந்து பிரியிற சூழல். கொஞ்சம் ஓட்டு பிஜேபி வாங்க போறாங்க, அவங்களோட அதிகமா அதிமுக வாங்க போறாங்கன்னு பொழுது இங்க வந்து கிளியர் கட்டா வந்து நமக்கான வாக்குகள் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது அவங்களுக்கான ஆன்டி இன்கம்பன்சியும் மிகப்பெரிய அளவுல இருக்கு. அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணலன்ற மாதிரியானது கிரவுண்ட் லெவல்ல போய் ரீச் ஆயிருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுக்கான திட்டங்களுக்கு பணம் கொடுக்கறது இல்ல. இதுக்கு கூட வந்து நீங்க ஏற்பட்ட வெள்ள பாதிப்புக்கு கூட பணம் கொடுக்கறதுலாம் எளிய மக்களுக்கு போய் சேருது. இன்னொரு பக்கம் இந்த கவர்மெண்ட் வந்து திமுக அரசாங்கம் வந்து இவ்வளவு நெருக்கடியில வந்து அவங்க வந்து சொன்னதை செய்யணும்ன்ற அந்த ஒரு அடிப்படையிலையும் அவங்க திட்டங்களை கொடுக்குறாங்க. இதை கடந்து திட்டங்கள் கொடுக்குறாங்க. அந்த நிலையில பார்க்கும்பொழுது ஒரு நியாயமான தேர்தல் நிலையில வந்து அவங்களுக்கு வந்து எந்த வகையிலும் வாய்ப்பு இல்லை. நீங்க அதை தாண்டி அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து நம்ம வந்து அவங்க அவங்க வந்து தடுத்து நிறுத்தறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குன்ற மாதிரி நான் பாக்குற ஒண்ணு. வட மாநிலங்கள்ல கூட இவங்க வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கறது போறதெல்லாம் வந்து ஒரு மாயை. நீங்க அட் சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் இதுல இன்னொரு உண்மையை நம்ம பேசணும். அதாவது ஒரு சுச்சுவேஷன், நீங்க இந்த எலக்டோரல் மால் பிராக்டிசஸ் எல்லாம் எப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, நீங்க நம்ம ரொம்ப ஃபேராவே பேசுவோம். ஒரு எலக்டோரல் மால் பிராக்டிஸ்னா ஒரு கான்ஸ்டியூன்சில இருக்க எல்லா பொட்டியிலும் கை வைப்பாங்கன்றது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒரு சட்டமன்ற தொகுதியா இருந்தா இப்ப நாடாளுமன்ற தொகுதினா 1500 பொட்டி இருக்கு. 1500ல இருந்து 2000 வரைக்கும் கூட வரும். அதுல ஒரு 5% கை வச்சா போதும். ஒரு 100 பொட்டி கை வச்சா போதும். தவறு பண்ணணும்னா பண்ணா போதும். 100 பொட்டில கை வச்சாலும் ரிசல்ட் பாதிக்க கூடாதுன்னா என்ன ஆகணும்னா ஓவர்வெல்மிங் சப்போர்ட் ஒரு சைடு இருந்துன்னு வச்சுங்க.
ஒரு மக்களா வந்து வாக்கு போட்டாங்கன்னா இந்த மேனிபுலேஷன்ஸ் எல்லாம் மாறி வந்துரும். இப்ப இன்னைக்கு எனக்கு என்னோட தனிப்பட்ட வியூ என்னவா இருக்கு, இல்ல வந்து நான் என்ன பர்சீவ் பண்ணிருக்கேன்னா, இவங்க சொல்ற மாதிரிலாம் வந்து சூழல் வந்து இவங்க முன்னாடி எல்லாம் போன தேர்தல்லாம் வந்து இவங்க ஒண்ணு ரெண்டு அந்த மாதிரியான வேலை தகுடு திருத்தம் பண்ணியிருந்தாங்கன்னா கூட, இந்த தேர்தலில் மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுல பிஜேபிக்கு எதிராக வந்து, நான் சொல்றது தமிழ்நாடு இல்ல, இந்தியா முழுக்க வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீங்க வந்து எல்லாமே அவங்களுக்கு ஏற்படுற ப்ரெஷரை வந்து அவங்க காட்டக்கூடிய பஸ்ட் அவுட் பண்ற பாயிண்ட் தான் பேலட் பாக்ஸ். இங்க வந்து இவிஎம்னு வச்சுக்கோம். நீங்க அது தெரியாது, பல தேர்தல்கள்ல வந்து அது தெரியவே தெரியாது. நீங்க வந்து 96ல வந்து ஜெயலலிதா அம்மையார் தூக்கி எறியப்பட்ட போது 96க்கு முன்னாடி வரைக்கும் என்ன நினைச்சுன்னா, கண்டிப்பா அவங்க வரமாட்டாங்க, தோத்து போயிடுவாங்கன்னு தான் நினைச்சோம். அது நடந்தது. ஆனா யாருமே எதிர்பார்க்கல ஜெயலலிதாவே தோத்து போவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. போட்டியிட்ட மந்திரிகள்லாம் வந்து பல ஆயிரக்கணக்கான வாக்குகள்ல தோப்பாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. ஒட்டுமொத்தமா வாஷ் அவுட் ஆவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அப்போ பப்ளிக்கோட ஆங்கரோட அந்த இன்டென்சிட்டி வந்து, நீங்க ஆங்கர் இருக்குன்னு நம்ம வந்து இப்ப நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நான் என்னோட தனிப்பட்ட கணிப்பு என்னன்னா, அந்த ஆங்கரோட இன்டென்சிட்டி வந்து மிக அளவுக்கு அதிகமா இருக்கும். இவங்க என்ன திட்டுத்தனம் பண்ணாலும், என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் கண்டிப்பா அவங்க தூக்கி எறியப்படுவார்கள் வட மாநிலங்கள்லயே. அவங்க எப்படி பார்த்தாலும் அவங்களுடைய தோல்வி வந்து தவிர்க்க முடியாதுன்றத நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். இப்போ இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸோட அந்த ஸ்கேம் வந்து அதிகமா பேசப்படுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இது வந்து தேர்தல்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் பாஜகவுக்குன்னு நம்புறீங்களா? கண்டிப்பா ஏற்படுத்தும். ஏன்னா நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே இப்ப சாதாரண நீங்க ஒரு எளிய மக்களை வந்து நம்ம வந்து அவங்க எளியவர்களா இருப்பான், அதுக்காக வந்து ஏமாந்தவங்களாக இருப்பாங்கன்னு நம்ம நினைக்க முடியாது. அவங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் எல்லா நுணுக்கங்களும் வந்து ரொம்ப அழகா பார்ப்பாங்க. நமக்கே வந்து அதாவது நமக்கே நான் சொல்றது வந்து ஒரு ஃபார்மலா படிச்சிருக்கோம், எஜுகேட் ஆயிருக்கோம், நாமெல்லாம் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் வந்து ரொம்ப ஈஸியா வந்து அவங்க வந்து ஏன்னா பிராக்டிக்கல் நாலேஜ் வந்து அவங்களுக்கு அளவுக்கு அதிகமா இருக்கு. அவங்க வந்து இப்ப இதெல்லாம் வந்து இப்ப பிஜேபி தொடர்ந்து வந்து ஒரு ரொம்ப அதுவும் பர்டிகுலரா எங்க தமிழ்நாட்டுல வந்து பெரிய யோகியர் மாதிரி பேசிட்டு போறாரு பிரதமர். அது மாதிரி இவங்க ஊழல் பண்ணிட்டாங்க, அவங்க ஊழல் பண்ணாங்கலாம் பேசிட்டு போறாரு. இப்ப நீங்க இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமா இருந்தா ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. இப்ப கூட சொல்லுவாங்க உடனே, அதுல வந்து மற்ற கட்சிகள் கூட வாங்கியிருக்காங்களேன்னு. மற்ற கட்சிகள் வாங்குறதுக்கும் பிஜேபி வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்ப நீங்க வந்து ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க பிஜேபி, சட்டப்பூர்வமா ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. அந்த சிஸ்டம்ல வந்து பணம் கொடுக்கறவனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க, அவன் விரும்பினவனுக்கு பணம் கொடுக்கலான்றாங்க. அது இயல்பா நடந்திருந்தா அவங்களுக்கு இவ்வளவு பணம் வந்திருக்காது. இவங்க மிரட்டுறதுனால, இவங்க வந்து இடி வச்சு அச்சுறுத்துறதுனால இவங்களுக்கு இவ்வளவு பணம் வருது. மத்தவங்களுக்கு எப்படி வருதுன்னா, நீங்க வந்து மத்தவங்களுக்கு வந்து கட்சிக்கு வந்து ஆதரவா இருக்கக்கூடிய தொழிலதிபர்களோ இல்ல ஆதரவா இருக்கக்கூடிய நபர்களோ இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது ஒண்ணு. இன்னொன்னு மத்தவங்களுக்கு இவங்களுக்கு என்ன அடிப்படை வேறுபாடுனா, மத்தவங்க எல்லாம் வந்து என்ன கிளைம் பண்றாங்கன்னா, நாங்க அதற்கான அக்கௌண்ட்ஸையும் இசிஐல கொடுத்துட்டோம். ஏன்னா ஒரு கட்சி வந்து பார்ட்டி ஃபண்ட் எவ்வளவு வருதுன்றதை காட்டணும். த்ரூ எலக்ட்ரல் பாண்ட் வந்த ஃபண்டையும் காமிச்சிருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. பிஜேபிக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை இல்லை. இன்னொன்னு, இந்த எலக்ட்ரல் பாண்ட் பிரச்சனை வர ஆரம்பிச்ச உடனே கோர்ட்ல மத்தவங்க யாரும் அலரல, பிஜேபி தான் அலர்ச்சி. பிஜேபி தான் வந்து ஸ்டேட் பேங்க வந்து கையில வச்சுட்டு மிரட்டி அவங்க வந்து கொடுக்க வேண்டாம், லிஸ்ட் கொடுக்க வேணாம்னு சொன்னாங்க. லிஸ்ட் அவங்க கொடுக்க வேணாம்னு சொன்னப்ப எல்லா கட்சிகளும் வந்து லிஸ்ட் கொடுக்கணும்னு தான் சொன்னாங்க. எந்த கட்சியும் வந்து எஸ்பிஐக்கு வக்காலத்து வாங்கி பேசல. ஒருவேளை வந்து ஒரு 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 மற்ற கட்சிகளுக்கு வந்து அதனால பாதிப்பு வரும்னு நினைச்சா ஏன் வந்து அதை வந்து நம்ம எஸ்பிஐ தான் கொடுக்க வேணான்றாங்க, இவங்களும் அமைதியா இருந்திருப்பாங்க. அப்ப இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு போய் சேருது. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் கார்கே அவர்கள் சொன்னது போல வந்து அவங்க அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுன்ற மாதிரி நிலைமைக்கு இதெல்லாம் கண்டிப்பா பேசு பொருளா ஆயிருக்கு. இந்தியா முழுக்க இன்றைக்கு இது பேசு பொருளா தான் ஆயிருக்கு. உங்க தலைவர் போட்டியிடக்கூடிய சிதம்பரம் கான்ஸ்டிடியூன்சி லாஸ்ட் டைமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்க வந்து அங்கதான் இருந்தீங்க, தொகுதியில் தான் இருந்தீங்க. எந்த அளவுக்கு வந்து அந்த கான்ஸ்டிடியூன்சியோட ரிசல்ட் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் எந்த அளவுக்கு ஒரு நெயில் பைட்டிங் பினிஷா இருந்தது. முதல்ல ஒண்ணு அறிவிச்சாங்க, அதுக்கப்புறம் மாத்தி அறிவிச்சாங்க, இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுன்னு. இப்ப சிதம்பரம் களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சிதம்பரம் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மொத்தம் 3 மாவட்டம் வருது. அதுல வந்து கடலூர் மாவட்டத்துல 3 தொகுதி, அரியலூர் மாவட்டத்துல 2 தொகுதி, பெரம்பலூர் மாவட்டத்துல 1 தொகுதி, மொத்தம் 6 தொகுதி வந்து 3 மாவட்டங்களை கவர் ஆகுது. இதுல என்னன்னா அதோட ஜென்ரலா அதுல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, காட்டுமன்னார் கோயில் தொகுதி வந்து எங்களோட ஸ்ட்ராங் போர்ட். கடலூர் மாவட்டத்தில் இருக்க மற்ற 2 தொகுதிகளும் வந்து எங்களுக்கு வந்து சாதகமான தொகுதிகள். அங்க இருக்கக்கூடிய 3 தொகுதிகள்ல ஜெயங்கொண்டம் தொகுதியை தவிர மீதி 2 தொகுதி வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய தொகுதிகள். ஜெயங்கொண்டம் வந்து இப்ப எங்களோட ஸ்ட்ராங் போர்ட் வந்து காட்டுமன்னார் கோயில் போது ஜெயங்கொண்டத்துல வந்து எங்களால வந்து அந்த அளவுக்கு வந்து வாக்குகளை வாங்க முடியாம கடந்த காலகட்டம். அது ஒரு முக்கிய காரணம். போன தேர்தல் என்னாச்சுன்னா,
ஜெயங்கொண்டம்ல வந்து அவங்களுக்கு அதிகமான வாக்குகள் வந்தது. எங்களுக்கு வந்து காட்டுமன்னார் கோயில்லையும் சிதம்பரத்தையும் அதிக வாக்குகள் வந்தது. மற்ற 3 தொகுதிகள்ல கிட்டத்தட்ட பேலன்ஸ் ஆச்சு. அவங்களுக்கு ஒரு தொகுதியில வந்து மிக அதிகமா வந்தது, எங்களுக்கு வந்து ஒரு தொகுதியில மிக அதிகமா வந்தது, இன்னொரு தொகுதியில கொஞ்சம் கூடுதலா வந்தது. சிதம்பரத்துல நாங்க வந்து பேலன்ஸ் பண்ண போனோம் ஒண்ணு. இந்த முறை வந்து என்னன்னா 2 ஃபேக்டர்ஸ் வந்து நான் வந்து பாக்குறேன். ஒரு ஃபேக்டர் என்னன்னா கடந்த முறை வந்து இப்ப நீங்க எல்லாருமே சொல்லுவாங்க பொது தொகுதி தனி தொகுதி எல்லாம் சொல்றாங்க. நீங்க எந்த நேரத்துல எப்போ வெற்றி பெற்றிருந்தாலும் தலைவர் 2009 வெற்றி பெற்ற போதும் சரி 2019 வெற்றி பெற்ற போதும் சரி நீங்க வந்து பொது தொகுதியில இருக்கிற வேட்பாளர் பட்டியலின மக்கள் வாக்குகள் இல்லாம யாரும் ஜெயிக்க முடியாது. தனி தொகுதியில் நிற்கிற வேட்பாளர் பட்டியலினம் அல்லாத ஓபிசிஸ் ஓட்டு இல்லாம ஜெயிக்க முடியாது. எந்த வேட்பாளர் இதுதான் வந்து ஈக்குவேஷன். இவங்க சும்மா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இவங்க போடல அவங்க போடலன்னு அது வந்து எந்த காலத்திலயுமே கிடையாது. ஆனா அது எந்த அளவுக்கு டேர்ன் அவுட் ஆகுது எந்த அளவுக்கு வாங்குறோன்றது ஒரு கொஸ்டின். கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல்ல நீங்க ஓபிசிஸ் மத்தியில வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து பார்க்க முடியுது. எந்த மாதிரியான மாற்றம்னா ஏற்கனவே அக்செப்ட் பண்ணாங்க லீடரை, தலைவரை லீடரா அக்செப்ட் பண்றாங்க. அக்செப்ட் பண்ணது வந்து அக்னாலேஜ் பண்றது வந்து இந்த தேர்தலா இருக்கும். ஏற்றுக்கொண்ட தலைவரை அதுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தலா தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க வந்து இப்ப நிறைய விஷயங்கள் இப்ப அதுக்கு வந்து தேங்க்ஸ் டு சோசியல் மீடியான்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நம்ம வந்து நிறைய ஓபிசி சமூகத்தை சார்ந்த குறிப்பா எம்பிசி சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள்லாம் பேசுறாங்க, தொலைக்காட்சியிலே பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா தலைவர் எழுச்சி தமிழ் தான் வந்து ஒன்றிய அளவுல வந்து ஓபிசிஸ் அங்க வந்து ஓபிசி பிசி எம்பிசின்னு பிரிகிறோம். ஓபிசிஸ்க்கான இடஒதுக்கீடு 27% வாங்கி கொடுக்கறதுக்கு அவர் தான் காரணமா இருந்தார். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து கேட்கிற கேஸ்ட் வைஸ் சென்சஸ் வந்து நம்ம வந்து என்டாஸ் பண்றோம். இன்னொரு பழைய செய்தி என்னன்னா ஒரு உண்மை என்னன்னா நீங்க மண்டல் கமிஷன் வந்த பொழுது அதை வரவேற்றதுல வந்து முதல் இடத்துல வந்து நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் இருக்காரு. இப்ப இதெல்லாம் வந்து செய்திகளா இருந்தது. இதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் நியூஸ். இது இன்ஃபர்மேஷனா போய் சேரலாம் அந்த சமூகத்துல. இன்னைக்கு அது போய் சேர்ந்து இருக்குது. அதோட மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியுது. அதனால நிச்சயமா இந்த முறை வந்து ஜெயங்கொண்டத்திலே நாங்க வந்து எதிர்த்து நிக்கிறவங்களோட மிக அதிக வாக்குன்ற நம்பிக்கை இருக்கு. இன்னொரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க, போன வாட்டி ஓட்டு கம்மியாச்சு போச்சுன்னு. இப்ப இந்த பாசிட்டிவ் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆஸ் அன் எம்பி வந்து நீங்க வந்து இது வந்து ஓபிசிஸ் மத்தியில ஒர்க்கிங் மக்களா இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கிட்ட வந்து இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு. தலைவர் வந்து ஏத்துக்கிற மனப்பான்மை. நீங்க வந்து இந்த ஃபார்மலி எஜுகேட்டடு நாங்க வந்து இப்ப எஜுகேட்னு சொல்லுவாங்க, எல்லாம் இவங்க அப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க சொல்ல அந்த செக்மெண்ட்ல என்ன மாற்றம் வந்திருக்குன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எம்பிக்கள்ல இவர் வந்து ஒரு சிறப்பான எம்பி என்கின்ற ஒரு தகுதி வாய்ந்த எம்பி, ஒரு எம்பினா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரோல் மாடலா இருக்காரு அப்படின்ற ஒரு அந்த ஃபீல் குட் ஃபேக்டரும் கொடுத்திருக்காரு இப்போ. சோ நீங்க நகர்ப்புறங்களா இருக்கட்டும் கிராமப்புறங்களா இருக்கட்டும் நீங்க வந்து அடிப்படையில வந்து கல்வி அறிவு கொஞ்சம் கூடுதலா வந்து ஃபார்மல் எஜுகேஷன் பெற்றவர்கள் மத்தியிலயும் வந்து இன்னைக்கு வந்து இவரோட நிலை ஒழிந்து இருக்கிறது. பாட்டாளி மக்கள் மத்தியிலயும் வந்து இன்றைக்கு வந்து இவர் வந்து நமக்கான தலைவர் தான் அவரு அப்படின்றத வந்து அவங்க புரிந்து கொண்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்ப இவர் வந்து ஏற்கனவே முறை வெற்றி பெற்றப்ப 98,000 ஓட்டுல ஜெயிச்சார் தலைவர். இந்த முறை என்னோட கணிப்பு வந்து நம்ம மீண்டும் சந்திக்க தான் போறோம். எப்படி பார்த்தாலும் 2 லட்சம் ஓட்டுல வந்து தலைவர் எழுச்சி தமிழர் வந்து வெற்றி பெறுவார். இது வந்து சிதம்பரத்தை பொறுத்தவரை. விழுப்புரத்துலயும் இப்ப நான் சொன்னதுல வந்து பெரும்பான்மையான விஷயங்கள் பொருந்தும். நீங்க ஆஸ் எ லீடர் வந்து இவர் வந்து ஐடியாலஜிஸை முன்னெடுக்கிறாருன்னா அதை வந்து செகண்ட் பண்ணி நிக்கிற இடத்துல வந்து அண்ணன் ரவிக்குமார் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸும் வந்து ரொம்ப இதுவாக இன்னும் தொகுதியிலே வந்து சட்டமன்ற உறுப்பினர் மாதிரி வேலை பார்க்குறாரு. 6 தொகுதிகள்ல ஒரு தொகுதியில சட்டமன்ற உறுப்பினரா இருந்து பார்க்க முடியாத வேலைகளை கூட 6 தொகுதிகளுக்கு சேர்த்து பார்க்கறாரு. நிறைய விஷயங்கள் இப்ப நேற்றைக்கு கூட 2 ட்ரெயின் வந்து ஊந்தூர்பேட்டில் நிக்கிறதுக்கான உத்தரவை வாங்கியிருக்காரு. அது அது ஏதோ நல்ல நேரம் கடைசியா அதை வந்து பண்ணிட்டானுங்க எலெக்ஷனுக்கு ஒரு நாள் 2 நாள் முன்னாடி. ஆனா அதுக்காக வந்து அவர் எடுத்த முயற்சி வந்து 5 ஆண்டு காலத்துக்கு தொடர்ந்து முயற்சி எடுத்துட்டு வந்தார். 2 ட்ரெயின் ரொம்ப வருஷமா அது கோரிக்கை. அது இல்லாம அவரு பேசினதெல்லாம் வந்து மக்கள் கிட்ட போய் ரீச் ஆயிருக்கு. அங்க உள்ளூர் மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு அங்க வந்து கேந்திரிய வித்யாலயா ஒண்ணு வேணும்னு கேட்டது அவர் கேட்டது. அப்புறம் வந்து ஏர்போர்ட் ஆக்கணும்னு சொன்னது. அப்புறம் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கேட்டிருக்காரு விழுப்புரத்துக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்களிடையே போய் சேர்ந்து இருக்கிறது. அந்த வகையில வந்து 2 தொகுதியிலுமே வந்து மிக அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெறும் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் பல திருப்பங்களை வந்து எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் எல்லாரும் வந்து அரசியல் களத்துல தேர்தலை மிகப்பெரிய ஒரு தேர்தல்
மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி வாக்களிக்கக்கூடிய ஒரு தேர்தல்ல நீங்க எல்லாம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் தமிழக மக்களுடைய விருப்பம். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். நன்றி.